ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் 20/5/2023 சனிக்கிழமை. அமிர்த யோகம். இன்னைக்கு சோபகிருத்து வருஷம் வைகாசி மாசம் 6ஆம் தேதி. பிரதமை திதி ராத்திரி ஒரு 10-10:30 மணி வரலும் இருக்கு. அதற்கு பிறகு த்விதியை 2ஆம் நாள், அமாவாசைக்கு பிறகு 2ஆம் நாள் ராத்திரி 10:30 மணிக்கு மேலே. நட்சத்திரம் பார்த்தேன்னா கிருத்திகா நட்சத்திரம். கார்த்தால ஒரு 6:30, ஒரு கிருத்திகா நட்சத்திரம் ஒரு 7 மணி 8 மணி வரலும் இருக்கு. அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு மட்டும். இன்னைக்கு பார்த்தலையான சந்திராஷ்டமம் துலா ராசிக்கு இருக்கு. துலா ராசிக்கு சந்திராஷ்டம காலம். அதனால புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்றேன். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை செல்ல வேண்டி இருந்து நிர்பந்தம் ஏற்பட்டால் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் சேவ் பண்ணிட்டு பானகம் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். அதாவது சூலம் பார்க்கறது அப்படின்னா அதை பத்தி சொல்லுவா. சூலம்னா கிழக்க சூலம், மேற்க சூலம், வடக்க சூலம், இந்த மாதிரி சொல்றா. இதனால எதுக்கு சூலம் பார்க்கணும்? சூலம்னா என்ன அப்படின்னா, சூலம் அப்படின்றது எந்த பகுதியில் எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கு எதிர்பக்கம் அந்த கிரகத்தினுடைய சூலம் வரக்கூடாது. அதாவது 7 நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிரகம் கொடுத்துருக்கா. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, வெள்ளி, சனி, அதாவது சுக்கிரன், சனி, இந்த மாதிரி 7 கிரகத்தையும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு கொடுத்துருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் கிழக்கில் உதிக்கும். அதனால அதுக்கு எதிர் திசையில போகக்கூடாது. மேற்குல உங்களுக்கு சூலம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தலையானால் திங்களும், அதாவது சந்திரனும் சனியும் மேற்குல உதிக்கும். அதனால கிழக்குல சூலம் வரும் அவளுக்கு. எந்த கிரகம் உதிக்கிறதோ அதுக்கு எதிர் திசையில போகக்கூடாது. அதுதான் கணக்கு. அது மாதிரி பண்ணலையானால் சூலம் பிரச்சனை வரும். அதே மாதிரி செவ்வாயும் புதனும் பார்த்தேன்னா வடக்கே சூலம் வரும். குருவுக்கு, அதாவது வியாழக்கிழமை பார்த்தேன்னா உங்களுக்கு தெற்கு சூலம் வரும். இது தினசரி ஒரு நாட்களுக்கும் ஒரு சூலம் இருக்கும். இந்த சூலம் வரும் பொழுது பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றது சொல்லியிருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல. சூலம் பார்த்து செல்றது ரொம்பவும் நல்லது. ஏன்னா உச்சிதமாக இருக்கும். அதுவும் கர்ப்பிணி பெண்கள் அந்த அதுக்கு எதிர் திசையில போறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்றா. சூலம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையில போகக்கூடாது. அதாவது அதனால பார்த்தேன்னா இன்னைக்கு என்ன சூலமோ அந்த சூல திசையில போகிறது நல்லதில்லை. அதனால் காரியங்கள் நல்லபடியாக இருக்காது. காரியங்கள்ல பிரச்சனைகள் வரும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் அந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. சரி, ஒருவேளை சூலம் அன்னைக்கு நான் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேல எதுவும் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம்னு சொல்லக்கூடியது மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேல ஒரு தயிர் இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போறதன் மூலியமாக சூலத்தின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜோதிட சாஸ்திரத்துல போட்டிருக்கு. அதனால சூலம் எந்த இடத்துல போட்டிருக்கோ, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தாலேனா மேற்க சூலம் இருக்கும். அந்த பக்கத்துக்கு போகக்கூடாது. திங்கட்கிழமை கிழக்கு, செவ்வாய்க்கிழமை வடக்கு, புதன்கிழமை வடக்கு, வியாழக்கிழமை தெற்க, வெள்ளிக்கிழமை திருப்பியும் மேற்க, சனிக்கிழமை உங்களுக்கு கிழக்கு பக்கம் இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் போறது நல்லதில்லை. எந்த பக்கத்துல உதிக்கிறதோ அதுக்கு எதிர் பக்கத்துல சூலம் வரும். ஜாகிரதை. அதனால போறது நல்லதில்லை அப்படின்றது சொல்றோம். சரி, இன்னைக்கு ஒரு ராசியா, அதாவது 20ஆம் தேதி 20/5/2023 இன்னைக்கு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு சந்திர பகவான் ரிஷப ராசியிலேயே இருக்கார். ராசியில சந்திர பகவானோட சேர்ந்து சூரிய பகவானும் இருக்கார். பிரதம திதியா வேற இருக்கு. மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் சந்திரன் இருக்கிறது அபரிமிதமான யோகம். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியானது
மேஷராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போயிருந்தாலும் குரு பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்துல நல்ல ஏற்றம் இருக்கும். இன்னைக்கு வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு இது இருக்கும். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கையில வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய சிகப்பு நிறத்தை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனத்துல போய் இருக்க. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். பெண்கள் மூலியமாக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பணம் வரும் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் ராசியில இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு வேலைக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இன்டர்வியூக்கோ ஒரு புது விஷயத்தை நீங்க எழுதி போட்டீங்களேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை வேற பெருமாளை போய் சேவிச்சுட்டு அங்கே வந்து ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்க போகுது. மிதுன ராசி மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் சூரியன் சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஏற்றம். 12ஆம் இடத்துல சூரிய பகவானோட சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறது நல்லது. என்ன மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்க மாதிரி இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ராசியிலேயே உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சி, வெளிநாடு போகக்கூடிய முயற்சி செய்ய போறவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதுவும் சந்திர பகவான் வந்து கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோகிணியில இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு பார்த்தாலேயானால் நீங்க வந்து பெருமாள் கோயில்ல போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போடுங்க. அவருக்கு வெத்தலை மாலை போட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. கையில வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமான பச்சை கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கடக ராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா 10ஆம் அதிபதி நீச்சப்பட்டாலும் 11ஆம் இடத்துல ராசியின் அதிபதி இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். தனஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்க. ராசியின் அதிபதியும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரருக்கு ஒரு விளக்க போடுவோம். நல்லபடியா இருக்கும். நீங்க வந்து அதை தவிர அல்லி மலர் வந்து நந்தீஸ்வரருக்கு போட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்க வந்து கையில ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கு. சிம்ம ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 10ல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 12ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இந்த 10ஆம் இடத்துல இருக்க ரொம்ப விசேஷமான நாள். 12ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அது தவிர 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது இன்னொரு பெரிய விசேஷம். அதனால வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவா ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. நீங்க கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். அதுவும் மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம். அடுத்தாலேருந்து வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்க. அதை தவிர அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு போற நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய இந்த சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரருக்கு போயிட்டு ஒரு இது குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமான ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. கன்னியா ராசி ராசியின் அதிபதி புத பகவான், அதாவது உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க. 8ஆம் இடத்துல இருந்தாலும் அதீத சுபத்துவம் பெற்று இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு புதுசா ஒரு விசேஷம் வரும் இன்னைக்கு. வெளியூர் வெளிமாநிலத்துல 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அதாவது பித்ரு காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். பித்ரு ஸ்தான அதிபதின்றவர் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால வந்து 9,
9ஆம் இடத்துல பித்ரு காரகனும் 10ஆம் இடத்துல பித்ரு ஸ்தான அதிபதியும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தந்தையின் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு புது அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க பெருமாளுக்கு இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால கண்டிப்பாக நீராஞ்சன வழக்கு போடுங்க. அதாவது ஒரு தட்டுல ஒரு 1/4 படியோ என்னமோ பச்சரிசியை வச்சுட்டு தேங்காயை இது பண்ணி தேங்காயில நெய்யை குத்தி விளக்கு போடுவாங்க. அது நீராஞ்சனம்னு சொல்லக்கூடியது. அந்த விளக்கு போட்டுன்னு வாங்க. இன்னைக்கு போடுறது சனிக்கிழமை ஆரம்பிச்சு இன்னொரு ஒரு 7 வாரம் போட்டேன்னா எந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு நடத்தினீங்கன்னாலும் கண்டிப்பா நடக்கும். நீங்க கையில அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய கிளிப்பச்சை நிறம் வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதாவது சந்திராஷ்டம நாளாக இன்னைக்கு இருக்கு. இருந்தாலும் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கார். அதனால உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் லாபத்துல தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலியமாக புது உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஆதரவு இருக்கும். அதை தவிர முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இருந்தாலும் புதுசாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது மட்டும் ஜாகிரதையா இருங்க. நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு வெண்ணக்காப்பு போடுறதும், நீங்க ஒரு ஆரஞ்சு கலர் கையில வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்காரு. அதனால தந்தைக்கு கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனையா இருக்கும். தந்தை மூலியமாக கொஞ்சம் கடன் சுமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இருந்தாலும் சப்தமத்துல சந்திர பகவான் இருக்கிறது, சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது, தொழில பெரிய அபிவிருத்தி இருக்கும். வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டு வர்றது. இன்னைக்கு சனிக்கிழமை 9:10 ராகு காலத்தப்போ கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழ விளக்கு ஒன்று போட்டு வாங்கும். அங்க அம்மனுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்க கையில வச்சுக்க வேண்டிய கலர்னா ஒரு மஞ்சள் கலர் கையில வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். இன்னைக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போறார். 8க்கு 11 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். திடீர் பணம் வரும். வேலையில ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் வேலையில ஒரு இன்கிரிமெண்ட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதுசாக ஒரு புதிய ஏற்றமான உங்களுடைய சீனியர்கிட்ட இருந்து நல்ல அப்ரிசியேஷன் வேர்ட்ஸ் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வர்றதும், கையில ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. இன்னைக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. வேலையில திடீர் ஏற்றம் இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலைக்குன்னு நல்ல ஒரு செய்தி வரும். இன்னைக்கு உங்களை ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீ இவர் நல்ல வேலை செய்வார்ப்பா, நல்ல ஒரு ஏற்றத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போயிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு வர்றதும், கையில ஒரு கருப்பு கலர் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது. கும்பராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசியிலேயே இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இருந்தாலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிறதுனால தாயும் தந்தையும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுக்கு குடும்பத்துல ஒரு அதாவது உயர்கல்விக்குன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். திடீர்னு வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரும். இன்னைக்கு உயர்கல்விக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வரும்.
படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இன்னைக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலமாக இன்னைக்கு அமையப் போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவில்ல வந்து ஒரு அல்லி மாலை போட்டுட்டு வாங்க. இல்லைன்னா வந்து வெள்ளை அரளி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில வந்து ஒரு கரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கு. மீன ராசி, ராசியின் அதிபதி குரு பகவான். அதாவது புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். கொஞ்சம் பணம் அதிகமாக வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. சந்திர பகவானும் இன்னைக்கு முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். நல்ல முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். வேலைக்கு பார்த்தேன்னா முயற்சி எடுத்தேன்னா இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். எல்லா வேலைகளும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய தந்தை தாய் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இன்னைக்கு இருக்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வர்றதும், அங்க போய் நெய் விளக்கு போட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திர தானம் கொடுங்க. நீங்கள் கையில வச்சிருக்க வேண்டிய ஒரு கலர்னு பார்த்தா நீல கலர் இன்னைக்கு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பலன்கள் எல்லாமே வந்து இன்றைய கோல்சாரத்தை பொறுத்து பலன்கள். அதுவும் சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்துல வந்து தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மம், அந்தரம் இதெல்லாம் எப்படி இருக்கு, அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தின் பலன்களை சொல்லணும். உங்களுக்கு ஒருவேளை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரமோ உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த பரிகாரத்தின் மூலியம் சால்வ் ஆகும் அப்படின்றத பார்த்து நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.